அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் இப்போ போயிட்டுருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா நம்மளுடைய ரோடு இன்ஸ்பெக்டருடைய கவுன்சிலிங் தான். ஒவ்வொரு நாளும் ரோடு இன்ஸ்பெக்டருடைய கவுன்சிலிங் முடிந்தோடனே எவ்வளோ வேக்கன்சி ஃபில்லப் ஆகிருக்கு, ஃபில்லப் ஆகலை அப்படிங்கிற டீட்டெயில்ட அவங்களே ப்ராப்பராக அப்லோடு பண்ணிடுறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று தான் இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் கவுன்சிலிங் ஆரம்பமாச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கவுன்சிலிங் டே 2. அதில் எவ்வளோ வேக்கன்சி ஃபில்லப் ஆகிருக்கு, எவ்வளோ வேக்கன்சி ஃபில்லப் ஆகலை அப்படிங்கிற அந்த வேக்கன்சியை அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்னில் பொதுவாக ஜென்ரலில் 104 வேக்கன்சியுமே ஃபில்லப் ஆகிடுச்சு. அடுத்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 38 வேக்கன்சியில் 4 ஃபில்லப் ஆகிருக்கு, 34 ஃபில்லப் ஆகலை. அப்புறம் ஜென்ரல் எக்ஸர்சைஸ் மேனில் 24 வேக்கன்சியில் 1 ஃபில்லப் ஆகிருக்கு, 23 ஃபில்லப் ஆகலை. அப்புறம் ஜென்ரல் டர்னில் ஜென்ரல் பிளைண்டு பிரிவில் 24 வேக்கன்சியுமே அப்படியே இருக்குது. அடுத்து நம்மளுடைய ஜென்ரல் உமனில் 56 வேக்கன்சியில் 55 வேக்கன்சி ஃபில்லப் ஆகிடுச்சு, 1 அப்படியே இருக்குது. அப்புறம் ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்மில் 16 வேக்கன்சியில் 2 ஃபில்லப் ஆகிடுச்சு, 14 வேக்கன்சி அப்படியே இருக்குது. அப்புறம் ஜென்ரலில் விடோ பிரிவில் 8 வேக்கன்சியுமே அப்படியே இருக்குது. அப்புறம் பிசி ஜென்ரலில் 111 வேக்கன்சியில் 51 வேக்கன்சி ஃபில்லப் ஆகிருக்கு, 60 வேக்கன்சி இன்னும் ஃபில்லப் ஆகாமல் இருக்குது. பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 26 வேக்கன்சியில் 1 ஃபில்லப் ஆகிருக்கு, 25 வேக்கன்சி ஃபில்லப் ஆகாமல் இருக்குது. பிசி எக்ஸர்வீஸ் மேனில் 18 வேக்கன்சியுமே ஃபில்லப் ஆகலை. பிசி உமனில் 47 வேக்கன்சியில் 21 ஃபில்லப் ஆகிருக்கு, 26 ஃபில்லப் ஆகலை. அப்புறம் பிசி உமன் பிஎஸ்டிஎம்லேயும் பிசி விடோவிலையும் 12 வேக்கன்சி அப்படியே ஃபில்லப் ஆகாமல் அப்படியே இருக்குது. அடுத்து எம்பிசி ஜென்ரலில் 80 வேக்கன்சியில் 73 வேக்கன்சி ஃபில்லப் ஆகிடுச்சு, 7 வேக்கன்சி அப்படியே இருக்குது. அடுத்து எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 19 வேக்கன்சியில் 1 ஃபில்லப் ஆகிருக்கு, 18 வேக்கன்சி அப்படியே இருக்குது. அப்புறம் எம்பிசி எக்ஸர்வீஸ் மேனில் 12 வேக்கன்சியும் அப்படியே ஃபில்லப் ஆகாமல் இருக்குது. எம்பிசி ஜென்ரல் ஆர்த்தோவில் 20 வேக்கன்சியும் அப்படியே ஃபில்லப் ஆகாமல் இருக்குது. எம்பிசி உமனில் 36 வேக்கன்சியில் 11 வேக்கன்சி அப்படியே இருக்குது. எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் 3 வேக்கன்சி அப்படியே ஃபில்லப் ஆகாமல் இருக்குது. எம்பிசி விடோவில் 10 வேக்கன்சி 10 ஃபில்லப் ஆகாமல் அப்படியே இருக்குது. பிசி முஸ்லீம் ஜென்ரலில் 20 வேக்கன்சியில் 5 வேக்கன்சி ஃபில்லப் ஆகிருக்கு, 15 வேக்கன்சி ஃபில்லப் ஆகாமல் இருக்குது. பிசி முஸ்லீம் விடோவில் 10 வேக்கன்சியுமே ஃபில்லப் ஆகலை. பிசி முஸ்லீம் ஜென்ரலில் எஸ்சிஏ ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்மில் 23 வேக்கன்சி அப்படியே இருக்குது. அப்புறம் நம்மளுடைய எஸ்சிஏ விடோவில் பிஎஸ்டிஎம்மில் 7 வேக்கன்சி 7 ஃபில்லப் அப்படியே இருக்குது. எஸ்சி பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 137 வேக்கன்சியில் 61 வேக்கன்சி ஃபில்லப் ஆகிடுச்சு, 76 வேக்கன்சி ஃபில்லப் ஆகாமல் இருக்குது. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 22 வேக்கன்சியில் 1 ஃபில்லப் ஆகி 21 வேக்கன்சி அப்படியே இருக்குது. எஸ்சி எக்ஸர்வீஸ் மேனில் அந்த 1 வேக்கன்சி ஃபில்லப் ஆகாமல் அப்படியே இருக்குது. அடுத்து நம்மளுடைய எஸ்சி உமன்ஸில் 31 வேக்கன்சியில் 9 ஃபில்லப் ஆகிருக்கு, 22 வேக்கன்சி ஃபில்லப் ஆகாமல் இருக்குது. எஸ்சி விடோவில் 18 வேக்கன்சியில் 18மே ஃபில்லப் ஆகாமல் இருக்குது. எஸ்டி ஜென்ரலில் 7 வேக்கன்சியில் 7மே ஃபில்லப் ஆகாமல் அப்படியே இருக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா 957 வேக்கன்சியில் 414 வேக்கன்சி இந்த 2 நாள் கவுன்சிலிங்கில் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. மீதி 543 வேக்கன்சி ஃபில்லப் ஆகாமல் இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய டீட்டெயில். பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 4 ஆரம்பித்து 4, 5, 6, 7. ஸோ இன்னும் நம்ம 2 நாள் பேலன்ஸ் இருக்குது, 6, 7. ஸோ இன்னை வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 414 வேக்கன்சி ஃபில்லப் ஆகிருக்கு. ஸோ 7ஆந்தேதி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 3/4 வேக்கன்சி ஃபில்லப் ஆகிருன்னு நினைக்கிறேன். கவுன்சிலிங் 2 இருக்குமான்னு கேட்குறாங்க, நான் வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். இது இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி ஃபில்லப் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டும் இருக்குது. காஞ்சிபுரத்தில் ஆரம்பித்து நம்மளுடைய கன்னியாகுமரி வரைக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி இன்னும் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கக்கூடிய அந்த லிஸ்ட்டுமே இருக்குது. நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் டிஎன்பிஎஸ்சி ரோடு இன்ஸ்பெக்டருடைய ஒவ்வொரு நாள் கவுன்சிலிங் முடியும் போது வெளியிடக்கூடிய ரிப்போர்ட்டு. அதில் இப்போ நீங்கள் பார்க்குறது இன்றைக்கி கவுன்சிலிங் முடிவில் அவங்க வெளியிட்ட ரிப்போர்ட், அதான் டே 2 போட்டிருப்பாங்க. வேக்கன்சி பொசிஷன் அட் த எண்ட் ஆஃப் த டே 2 கவுன்சிலிங். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி நான் டெய்லி அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.